வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இதில் எடுத்துக்காட்டு 4ல் 4 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 மைனஸ் 3x² சார்பகத்தை காண்க. பாருங்க, இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதனுடைய சார்பகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்துட்டாலே அவருடைய சார்பகம் -1, க்ளோஸ் பிராக்கெட்ஸ், அவருடைய வீச்சகம் -π/2, +π/2 க்ளோஸ் பிராக்கெட். சரியா? இப்போ பாருங்க, சார்பகம் எது? சைன் இன்வர்ஸ் சார்பகம்னா இந்த மதிப்பை நம்ம எடுக்கணும். சரியா? சைன் இன்வர்ஸ்னா இந்த மதிப்பை நம்ம எடுக்கணும். இந்த மதிப்பு எதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும்? -1க்கும் +1க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அப்போ -1 < இந்த மதிப்பு 2 -3x² < 1. பாருங்க, -1 வரும், +1 அதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும். அப்போதான் என்னது? இந்த இந்த இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதில் இருக்க எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இங்கே +2 இருக்கா, இந்த 2 நம்ம நீக்கணும். அப்போ என்ன செய்யணும்? -2 எல்லாத்துலையும் நம்ம சேர்க்க போகிறோம். -2 எல்லாத்துலையும் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம -2 சேர்க்குறோம். அப்போது -1 நம்ம ஒரு -2 சேர்த்துருங்க, என்ன மாறிடும்? -3 மாறிடும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு -2 சேர்க்க போகிறோம். நம்ம சேர்த்தது -2, இங்கே ஒரு +2 இருக்குது, கேன்சல் ஆயிரும். கேன்சல் எது மட்டும் இருக்கும்? -3x² மட்டும் இருக்கும். (1) இருக்குது, நம்ம ஒரு -2 சேர்ப்போம். அப்போ என்ன வரும்? -1 வரும். சரியா? பாருங்க, நம்ம 2 நீக்கிட்டோம். இப்போ இந்த 3 நம்ம நீக்கணும். அப்போ 3 கொண்டு வகுக்க போகிறோம். வகுத்தல் 3 கொண்டு வகுக்கலாமா? இங்கே மைனஸ் அப்படியே தான் வரும். 3 கொண்டு வகுத்தோம்னா 1 மைனஸ் அப்படியே தான் வரும். இங்கே 3 கொண்டு வகுத்தா என்ன ஆகும்? இந்த பெருக்கல் இருக்க 3 நம்ம வகுத்த 3 கேன்சல், வெறும் x² மட்டும் வரும். -1 3 கொண்டு வகுத்தோம்னா 1/3. சரியா? இப்போ பாருங்க, எல்லாமே மைனஸில் இருக்குது. நம்ம மைனஸை கொண்டு பெருக்க போகிறோம். மைனஸை கொண்டு பெருக்கினா இது 1 மாறிடும். மைனஸை கொண்டு பெருக்கும்போது இந்த கிரேட்டராக மாறும், கிரேட்டர்னா மாறும். இங்கே என்ன இருக்குது? இருக்குது. அப்போ கிரேட்டர் மாறிடும். மைனஸை கொண்டு பெருக்கிட்டா x² + x² கிரேட்டர்னா மாறிடும். என்ன வரும்? 1/3. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரு சின்ன இது பாருங்க. 3 -1 எது சிறிய நம்பர்? -1 தான் சிறிய நம்பர். அப்போ 3 வந்து பெரிய நம்பர். 3 greater -1. இப்போ பாருங்க, நம்ம மைனஸை கொண்டு பெருக்கிறோம். அப்போ இது மைனஸாக மாறிடும், இது ப்ளஸ்ஸாக மாறி. இப்போ எது பெரிய நம்பர்? 1 தானே பெரிய நம்பர். அப்போது இந்த மாதிரி மாறும். -3 கம்மியாகிடுது, எதை விட? 1 விட. சரியா? அப்போது மைனஸ் கொண்டு பெருக்கணும்னா என்ன ஆகும்? இருந்துச்சுன்னா greater மாறும், greater மாறும். இப்போ பாருங்க, இதையே நம்ம மாற்றி எழுத போகிறோம். இங்கேருந்து எழுத போகிறோம். எப்படி எழுதுறோம் பாருங்க. 1/3 x² 1. ஏன்னா இது சின்ன நம்பர். சின்ன நம்பரில் பெரிய நம்பர் வரணும், அதுக்காக. இப்போ பாருங்க, நமக்கு மாற்றி எழுதும்போது இந்த குறியீடும் கரெக்டாக மாற்றி எழுதணும். இதை பார்த்துங்க. இந்த ஷார்ப்பானது இருக்கா? எதை பார்த்துருக்கு? 1/3 பார்த்துருக்கா? 1/3 பார்த்துருக்கு. அதே மாதிரி இந்த இது பாருங்க, இந்த திறந்த பக்கம் இருக்கு இல்லையா? அந்த திறந்த பக்கம் எதை பார்த்துருக்கு? 1 பார்த்துருக்கா? 1 பார்த்துருக்கு. அப்போ நம்ம மாற்றி எழுதுனது கரெக்டு. இப்போ பாருங்க, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. ஏன்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ 1க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 1, 3க்கு எடுக்க முடியாது, √3 x² ஸ்கொயர் ரூட் இருந்தால் எக்ஸு. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சாங்க? மாடுலஸ் போட்டுறணும். ஏன் அப்படின்னா, எக்ஸுக்கு நம்ம ப்ளஸ் மதிப்பும் கொடுக்கலாம், மைனஸ் மதிப்பும் கொடுக்கலாம். ப்ளஸ் மதிப்பை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸில் தான் வரும், மைனஸை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸில் தான் வரும். அதுக்காக நம்ம இந்த என்ன செஞ்சோம்? மாடுலஸ் போட்டுக்கணும். சரியா? (1க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 1. கணக்கு முடிஞ்சுது. இப்போ ஒரு சின்ன ஃபார்முலா நம்ம 11ஆம் வகுப்பில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, a (x) b எனில் இதனுடைய சார்பகம் எப்படி இருக்கும்னா, x belongs to -b, -a. எல்லாமே க்ளோஸ் பிராக்கெட் தான், சேர்ப்பு a, b. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இந்த ஃபார்முலா நம்ம 11ஆம் வகுப்பில் படிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இது a, இது b. அப்போது
எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் பி கமா மைனஸ் ஏ. மைனஸ் பிக்கு பதிலாக 1 கமா மைனஸ் ஏக்கு பதிலாக 1/√3. சரியா? பிராக்கெட் ரொம்ப முக்கியம். எது? க்ளோஸ் பிராக்கெட், மூடிய இடைவெளி. சேர்ப்பு ஏ கமா பி. ஏன்றது 1/√3 கமா பின்றது 1. இதுதான் நமக்கு தேவையான சார்பகம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.